வணக்கம் மக்களே, நான் உங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் அக்வாரிஸ்ட். இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான வரலாறு பத்தி பார்க்க போறோம். கப்பைகளின் வரலாறு. 1859 வெனிசுவேலா. வில்ஹெல்ம் பீட்டர்ஸ்ங்கிற உயிரியல் ஆர்வலர் தான் இந்த உயிரினத்தை முதல்ல கண்டறிஞ்சாரு. அதுக்கு பேர் பொய்சீலியா ரெட்டிகுலேட்டானும் வச்சாரு. அப்புறம் 1861 பிலிப்பே டே பிலிப்போங்கிற இன்னொரு உயிரியல் ஆர்வலர் பார்படோஸ் தீவுல இதே உயிரினத்தை புது உயிரினம்னு நினைச்சு கண்டறிஞ்சாரு. மூணாவதா தான் ராபர்ட் ஜான் லீச்மர் கப்பி 1866 ட்ரினிடாட் தீவுல இந்த உயிரினத்தை கண்டறிஞ்சாரு. அவர் செஞ்ச இன்னொரு விஷயம்தான் இந்த மீன்களோட பேருக்கு காரணம். அவர் இந்த மீன்களோட மாதிரிகளை லண்டன் மியூசியம்க்கு அனுப்பி வச்சாரு. அங்க ஆல்பர்ட் கந்தருங்கிற விலங்கியல் ஆய்வாளர் இந்த மாதிரிகளை ஆய்வு செஞ்சு அதுக்கு ஆர்ஜேஎல் கப்பியை கௌரவப்படுத்துற மாதிரி ஜிரார்டினஸ் கப்பின்னு பேர் வச்சாரு. 19ஆம் நூற்றாண்டோட கடைசியில தான் இவங்க 3 பேரும் ஒரே உயிரினத்தை தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரிய வந்தது. குழப்பங்களோட முடிவா எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவியல் பெயர் பொய்சீலியா ரெட்டிகுலேட்டானும் இயற்பெயர் கப்பினும் ஆகுது. கப்பிகள் உலகம் முழுவதும் பரவ காரணம் என்ன? காரணம் மலேரியாவை கட்டுப்படுத்த. கப்பிகள் கொசுக்களோட முட்டைகளை சாப்பிட்டு வாழும். அதனால கொசுக்களை கட்டுப்படுத்த இதை உலகம் பூரா பரவ ஆரம்பிக்குது. பரிணாம வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சி வெறும் பழைய எலும்புகளை பத்தி மட்டும் இல்லை, அது நம்ம கண்ணு முன்னாடியே நடந்துட்டு இருக்க ஒண்ணு. அதுக்கு ரொம்ப பொருத்தமான உதாரணம் கப்பிகள் தான். கப்பிகள் இவ்வளோ வண்ணமயமா இருக்க என்ன காரணம்? முன்னாடி அதோட தோற்றம் எப்படி இருந்துச்சு? இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம காலத்துல பின்னோக்கி போய் ட்ரினிடாட் தீவுல இருக்கிற ஓடையில இருந்து ஆரம்பிக்கணும். 2 நீரோடைகளின் கதை. ட்ரினிடாட் நீரோடைகள்ல கப்பிகள் 2 வெவ்வேறு சூழல்ல இருந்துச்சு. ஒன்று நிறைய ஆபத்து இருக்கிற இடம், இன்னொன்று குறைஞ்ச ஆபத்து இருக்கிற இடம். ஆபத்து நிறைய இருக்க இடத்துல அது மங்கலான நேரத்துல சூழலோட ஒட்டி வாழ பழக்கப்பட்டிருந்துச்சு. ஆபத்து கம்மியா இருக்கிற இடத்துல கொஞ்சம் வண்ணங்களோட இருந்துச்சு. மேலே இருக்கிற ஆண் கப்பி ஆபத்து நிறைஞ்ச பகுதியிலிருந்து எடுத்தது, கீழே இருக்கிற ஆண் கப்பி ஆபத்து குறைவா இருக்கிற பகுதியிலிருந்து எடுத்தது. இதுல இருந்து கப்பிகள் நமக்கு புகற்ற பாடம் என்னன்னா, ஆபத்து நிறைய இருக்க இடத்துல பாதுகாப்பு தான் முக்கியத்துவம் பெறுது, ஆபத்து குறைஞ்சி இருக்கிற இடத்துல அழகும் கவர்ச்சியும் முக்கியத்துவம் பெறுது. கப்பிகளோட பிரச்சனை என்னன்னா, தற்காப்புக்காக வண்ணம் இல்லாம இருக்கணும், அதே நேரத்துல இனப்பெருக்கத்துக்கு பெண் கப்பிகளை கவர்றதுக்காக வண்ணமயமா இருக்கணும். இதை கவனிச்ச இன்னொரு உயிரியல் ஆர்வலர் ஜான் எண்ட்லர் இதை வச்சு ஆராய்ச்சி செஞ்சாரு. அந்த ஆராய்ச்சி என்னன்னா, ஆபத்து நிறைய இருக்க இடத்துல இருந்து மங்கலான கப்பிகளுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுத்தா அது என்ன ஆகும்? வேட்டையாடுற மீன்கள் தான் அதோட நிறத்துக்கு பிரச்சனைனா அதை அங்க இருந்து எடுத்துட்டா என்ன ஆகும்? அப்படி செஞ்சா அந்த கப்பிகள் மாறுமா? அதுக்கு நிறம் வருமா? அப்படி வந்தா அதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி செஞ்சாரு. அந்த சோதனை 3 கட்டங்களா இருந்துச்சு. முதல் கட்டம் சேகரிப்பு. ஆபத்து நிறைஞ்ச ஓடையிலிருந்து மங்கலான கப்பிகளை சேகரிச்சாரு. 2வது கட்டம் இடமாற்றம். சேகரிச்ச கப்பிகளை பாதுகாப்பான சூழல் உள்ள ஓடைக்கு இடமாற்றம் செஞ்சாரு. 3வது கட்டம் காத்திருப்பு. அது மாறுறதுக்காக காத்திருந்தாரு. காத்திருந்த கந்தர் மறுபடியும் அந்த ஓடைக்கு போய் பார்க்கிறப்போ அந்த காட்சி அவரை வியக்க வைக்குது. சோதனைக்கு உட்பட்ட எல்லா மீன்களும் வண்ணமயமா மாறி இருந்துச்சு. இந்த மாற்றம் நடக்க எவ்வளவு காலம் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? வெறும் 2 வருஷத்துல இந்த மாற்றம் நடந்திருக்கு. இதுதான் பரிணாம மாற்றத்தோட மிக சரியான உதாரணம். ஆபத்துல இருந்து தப்பிக்கிற அழுத்தம் போனதும் துணையை தேடுற அழுத்தம் வந்துருச்சு. வண்ணமயமான ஆண் கப்பிகள் வெற்றி அடைஞ்சது. ஒட்டுமொத்த மீன் தொகையோட மரபணு அமைப்பே மாத்தி அமைக்கப்பட்டது. எண்ட்லர் பரிணாம மாற்றத்தை கண்கூட பார்த்தாரு. மரபணு மாற்றமும் சுற்றுச்சூழலும். இதை புரிஞ்சுக்க நம்ம மறுபடியும் ட்ரினிடாட் ஓடையில இருந்து மீன் தொட்டி வரைக்கும் பயணம் செய்யணும். ஓடையில கப்பைகளோட அம்சங்கள் சுற்றுப்புற சூழலுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிருந்துச்சு. இயற்கையே அதை தேர்வு செஞ்சது. ஆனா மீன் தொட்டியில நம்ம தான் அதோட அமைப்புகளை தேர்ந்தெடுக்கிறோம். எந்த வண்ணம் வேணுமோ அதை தேர்ந்தெடுத்து வாங்கி அதை ஒரே மீன் தொட்டியில விடுறோம். அந்த இனப்பெருக்கமும் செய்யறோம். இயற்கையாகவும் செயற்கையாகவும் அமைப்புகளை தேர்ந்தெடுத்ததை பார்த்தோம்.
இது இல்லாம இன்னொரு விதமா கப்பிகளோட அமைப்புகள் உருமாறுது. அதுதான் உணவு பழக்கம். ஒரே ஒரு மீனோட உணவு பழக்கத்தை மாத்தி அதுல என்ன மாற்றம் நடக்குதுன்னு ஆராய்ச்சி செஞ்சாங்க. அதுக்கு உதாரணம் இந்த மீன்கள் தான். இது மூணுமே சகோதரர்கள். வெவ்வேறு உணவு பழக்கத்தை வச்சு வளர்க்கப்பட்டது. மேல இருக்கிற மீனுக்கு கெரட்டனாய்டுங்கிற உணவும், கீழே இருக்கிற மீனுக்கு மெசேரியாங்கிற உணவும் வழங்கப்பட்டது. கெரட்டனாய்டு வண்ணங்களை மேம்படுத்துச்சு, மசேரியோ அதை செய்யல. இந்த வித்தியாசமே விஞ்ஞானிகளை வியக்க வச்சுச்சு. இது மரபணு மாற்றம் இல்லை, இது சுற்றுப்புற சூழலோட வெளிப்பாடு. சரி, ஏன் இந்த மீனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? எதுக்காக விஞ்ஞானிகள் பல வருஷமா இதை வச்சு ஆராய்ச்சி செஞ்சாங்க? ஏன்னா ஒரு செல்ல பிராணியில இருந்து அறிவியல் ஆற்றல் மிகுந்த பிராணியான முழு பயணமே நமக்கு ஒரு உயிர் எப்படி இயங்குதுங்கிறத பத்தி ரொம்ப அழகா கத்துக் கொடுத்துச்சு. விஞ்ஞானிகளுக்கு நடுவுல கப்பிக்கு இன்னொரு செல்ல பெயர் இருந்துச்சு. அதுதான் உதாரண உயிரினங்கிற பேரு. ஏன்னா அது ரொம்ப வேகமா வளர்ந்து இனப்பெருக்கம் பண்ணுது, சுற்றுப்புற சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னைத்தானே மாத்திக்குது. விஞ்ஞானிகளுக்கு ரொம்ப வசதியா இது ஒரு நேரடி ஆய்வகமாவே செயல்படுது. கப்பிகள் நமக்கு மரபியல், பரிணாமம், வாழ்க்கை சூழல், ரொம்ப முக்கியமா உலகம் எவ்வளவு வேகமா மாறிட்டு இருக்குன்றத கத்துக் கொடுக்குது. கப்பிகள் இவ்வளவு வேகமா எல்லாத்தையும் ஏத்துக்குதுன்னா அது என்ன சொல்லி தருது? பரிணாமம் ரொம்ப வேகமா நடந்துடலாம், அதுல மீண்டு வர்றதுக்கான வழியும் ஒரு சின்ன அழுத்தம் வாழ்க்கையை எப்படி மாத்துங்கிறத மிகப்பெரிய பாடமும் நமக்கு கத்துக் கொடுத்துருக்கு. அதுவும் இப்ப இருக்கிற அதிவேக உலகத்துல. நம்ம டேங்கோட முதல் மீன்கள் டாக்சிடோ ஃபேன்டெயில்டு கப்பிகள் தான். கப்பிகள்ல நிறைய வகைகள் இருக்கு. அந்த வகைகள் எல்லாம் நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.